ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. IPL தொடங்கிய 18 ஆண்டுகளில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதல் முறையாக கோப்பையை வென்றது. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதையொட்டி IPL கோப்பையுடன் பெங்களூரு திரும்பிய RCB அணியினரை விமான நிலையத்திற்கு சென்று கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் வரவேற்றார். பின்னர் RCB வீரர்கள் கர்நாடகாவின் தலைமை செயலகமான சவுதாவுக்கு அழைத்து வரப்பட்டு அரசு சார்பில் விழா நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை காண ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் குவிந்தனர். இதனால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் அம்பேத்கர் சாலை, கப்பன் சாலை, குயின் சாலை, MG சாலைகள் ஸ்தம்பித்தன. நகரம் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம் சார்பில் சின்னசாமி மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாராட்டு விழாவை காண ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டனர். இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெண்களும் குழந்தைகளும் தவறி கீழே விழுந்தனர். நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் லேசான தடியடி நடத்தியதால் கூட்டத்தில் இருந்தவர்கள் சிதறி ஓடினர். இதனிடையே சின்னசாமி மைதானத்தில் 6 மற்றும் 7வது கேட் வழியாக இலவச பாஸ் பெற்ற ரசிகர்கள் மைதானத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். ஏராளமானோர் ஒரே நேரத்தில் முண்டியடித்து சென்றதால் கடும் நெரிசல் ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை தன்னார்வலர்களும் காவல்துறையினரும் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதில் ஒரு குழந்தை, ஒரு பெண் உள்பட 11 பேர் மாரடைப்பு மற்றும் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் 30 வயதிற்கும் குறைவான இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே கூட்ட நெரிசல் காரணமாக ஏற்பட்ட பதற்றத்தால் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மெட்ரோ நிலையங்களில் குவிந்தனர். மேலும் தடுப்புகளை தாண்டி குதித்து ரசிகர்கள் மெட்ரோ ரயிலில் ஏறியதால் சேவை பாதிக்கப்பட்டது. இதனால் 8 மெட்ரோ நிலையங்கள் உடனடியாக மெட்ரோ நிர்வாகம் உத்தரவிட்டது. தகவல் அறிந்து வந்த முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் ஆகியோர் ஃபவுரிங் மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர்.